நீங்கள் ஒருத்தருக்காங்க, ஒரு குடும்பத்திற்காக என்னதான் ஓடா உழைச்சி அவங்களுக்கு உதவி செய்தாலும், அவங்களுக்கு சேவை செய்தாலும், அவங்களுக்கு நன்மை செய்தாலும், உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போவது கிடையாது. அந்த நன்றியை நினச்சி பார்க்க போவது கிடையாது. உங்களுக்கு தலையில் கிரீடம் வைக்க போவது கிடையாது. அதற்கு மாறாக அவள் என்ன செய்தா, அவள் என்னத்தை கிழிச்சா, என்னத்தை உதவி செய்து கிழிச்சா, இப்படி தான் அந்த வாய் சொல்லுமே தவிர நீங்கள் யாருக்கு ஓடி ஓடி உதவி செய்தீங்களோ அவங்க இதை தான் பேசுவாங்க. ஒரு பொழுதும் நாம் செய்த உதவியை, நாம் செய்த நன்மையை நினச்சி பார்க்கவே மாட்டாங்க. என்னத்தை செய்துட்டா பெருசா, இதுதானே செய்தா அப்படின்ட்டு அது ஒரு கேவலமாக ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம மனசு படும் பாருங்க பாடு. நம்ம எப்படி வேர்வையாக சிந்தி அவங்களுக்கு உழை செய்து, நமக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு போய் செய்தோமே, அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே அப்படின்ற அந்த வேதனை இருக்குது பார்த்திங்களா. மனசை ரொம்ப உடச்சிடுங்க, ரொம்ப உடச்சிடும். சரிங்களா? இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அதனால் இந்த கடவுள் ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கிற மாதிரி நம்ம உறவுகளிடத்துலையும் சொந்தக்கார இடத்துலையும் எல்லாரிடமும் ஒரு அளவோடு பழகுவது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு ஒன்று ஓடி ஓடி ஒருத்தருக்கு உதவி செய்வதனால, ஓடி ஓடி நம்ம குழைக்கிறதுனால நமக்கு ஒன்று மெரினா பீச்சில் ஒன்றும் சில ஒன்று வைக்க போகிறது கிடையாது. நன்றி கெட்ட உலகம். நீ என்ன தான் செய், அவன் என்ன செய்துட்டா, அவன் என்ன செய்துட்டா, என்னத்தை கிழிச்சிட்டா, இப்படி தான் பேசுவாங்க. அதனால் அளவோடு வச்சுங்க. எல்லாமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சின்னு சொல்கிறாங்களே, எல்லாமே அளவோடு இருப்பது மிக சால சிறந்தது. என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்கள் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாய்.